அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு அரை மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பரான பன் தோசை தான் பார்க்க போகிறோம். ரவை பன் தோசை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேல் நல்லா கிறிஸ்பாகவும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. அரை மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வாங்க இந்த பன் தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு நீங்கள் ரவை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொடியான ரவை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குண்டான ரவை எடுத்திருந்தாலுமே நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. நான் பொடியான ரவை எடுத்தாலுமே நான் அரைக்க தான் போகிறேன். அதுக்காக தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். முடிஞ்சவங்க நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். நல்ல பெரிய உருளைக்கிழங்கு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு தோல் மட்டும் சீவி எடுத்து வச்சுருக்கேன். வேகலாம் வைக்கல, தோல் மட்டும் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதுதாங்க டேஸ்ட்டே கொடுக்குறது. ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருந்த ரவையில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்த 1 கப் ரவைக்கு இந்த பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போது நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. உருளைக்கிழங்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. எந்த பெரிய பீஸ் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், எந்த ஒரு பெரிய பீஸுமே இல்லை. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் உள்ள கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சாப்பரில் போட்டு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா இங்கே துருவி கூட எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நான் கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் குடமிளகா கட் பண்ணி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து ஸ்வீட் கார்னை லைட்டாக க்ரஷ் பண்ணி போடனாலும் போடலாம். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டோம். மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவு கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க பன் தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி தடுக்க பேன் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு மாவு சேர்த்துடலாம். 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். அடுப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள். ஒரு பக்கம் வெந்துருச்சு இல்லையா? இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். நீங்கள் டின்னர் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சட்னி பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்க சட்னி வந்து நான் ஆல்ரெடி வந்து சேனலில் போட்டிருக்கேன். அந்த சட்னியோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த தக்காளி சட்னியோட ரெசிபியும். இதுக்கு இஞ்சி சட்னியும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே திருப்பி போட்டோம். 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பன் தோசை இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 2 பக்கம் நல்லா கிறிஸ்பாக இருக்கு இல்லையா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாத அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.